எதுக்காக வந்து ட்ரெஸ் வந்து எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுமே எனக்கு தான். மாமாவுக்கு வந்து நான் எடுக்கல, மாமாவுக்கு வந்து எடுக்கணும். அப்புறம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருது, கோயில் திருவிழா, என்னுடைய பர்த்டே, அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு 2-3 நாளுக்குள்ள தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாமே மாமாக்காக வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம கோயில் திருவிழாவோட வீடியோ தான் வரும், அதையும் பாருங்கள். திருவிழா அன்னைக்கு வந்து மிக சிறப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும், அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கரூர் சிவா டெக்ஸ்டைலில் சூப்பராக போட்டிருக்காங்க. சம்மர் காட்டிலேருந்து எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு 2 எடுத்துருக்கிறேன். நான் எதுக்காக வந்து இந்த வருஷம் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, வெட்டிங் ஆனிவர்சரி, மாமாவோட பர்த்டே வருது, அது இல்லாமல் கோயில் திருவிழா வருது. மெயினாக வந்து கோயில் திருவிழாவில் வந்து நான் வந்து பூவோடு எடுக்கிறேன் இந்த வருஷம் முதல்ல. ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அது என்ன ட்ரெஸ் அப்படிங்கிறத வாங்க வீட்டுக்கு போய் நான் காமிக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு. மாமாவுக்கு தம்பிக்கும் ட்ரெஸ் எடுக்கல, அவங்க வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம் வேறு பக்கம்னு சொல்லி வந்தாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெண்ட்ஸுக்கு தாங்க வந்திருக்காங்க. நம்ம ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 7000 ரூபாய்க்கு எடுத்தால் 3500 பே பண்ணால் போதும்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம போய் பார்க்கலாம், நம்மளுக்கு எதாவது பிடிச்சிருக்கோ என்னமோ போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு ஃபேண்ட்டு எடுத்தாலே ஒரு ஆளுக்கு 3000 3500 வரும். ஏன்னா அவங்களுக்கு ஜீன்ஸே அந்த ரேட்டில் வந்துடும், 2500 2000 சம்திங் வந்துடும். ஸோ ஓகே, நம்ம எடுக்கலாம். இதில் 3500 வந்துச்சுன்னா நம்ம 3500 வரைக்கும் தமிழுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரியே வந்து ஃபேண்ட்டு ஜாஸ்தி ரேட்டு தான், ஷர்ட்டு எல்லாமே சேர்த்து 3500 வந்தாங்க. தம்பிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 செட்டு நாங்கள் எடுத்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கரூர் ட்ரெண்ட்ஸில் நம்மளோட ஃபேமிலிஸு ஒரு பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னா, நாங்கள் வந்து கூப்பிடலாம், எது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்றதுக்கு கையை இப்படி தூக்கணும் கூப்பிட்றதுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஃபோனில் வந்து நம்மளோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்து நாங்கள் போய் முன்னாடி நிற்கவும் அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ தானே உங்களை வீடியோ பார்த்தோம், திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறீங்க, கனவா நினவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து எங்களை வந்து இப்படி தொட்டு பார்த்துட்டு, அண்ணா அக்கா இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தா, எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சு, அந்த பாப்பா தான். ஸோ நாங்கள் வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எது எங்கெங்கே இருக்குது, எது எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்கள் கூட இருந்து கடைசி வரைக்கும் அந்த பாப்பா வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு பில் போட்டுட்டு தான் எங்களுக்கு போச்சு அந்த பாப்பா. ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களை இப்போ தான் ஃபோனில் பார்த்துட்டு வந்து நேரில் வந்தோன்னே அந்த பிள்ளை ஷாக் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னோன்னே எங்களாலே நம்ப முடியல. ஸோ வந்து நன்றி. அந்த பாப்பா இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா அந்த பாப்பாவுக்கு எங்களோட நன்றி. இது பார்த்திங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதான பில்லு தான். நாங்கள் தம்பிகளுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம், மாமாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம், எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இது வந்து அடுத்த நாள் எடுக்கிற வீடியோ. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை, பயங்கரமான மழை பெஞ்சிருச்சு. நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, காலையில் காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு மாமாவுக்கு என்ன எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும், மாமாக்கும் பெரியவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க.
இது வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது தான். 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு அதே மாதிரி தான். 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஷர்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க. நான் இவருக்கு என்ன எடுத்தாரோ அதே மாதிரி தான் பெரியவனுக்கு எடுத்துட்டாங்க. சின்னவனுக்கு தான் வந்து கிட் செக்ஷனில் போட்டாங்க அவனோட கலெக்ஷன்ஸ் எல்லாம். அதில் போய் பார்த்தா இந்த மாதிரி இல்லை அவனுக்கு. ஆனால் வந்து பெருசாக இருந்துச்சு டிசைன், கலர் இதெல்லாம் வேற டிசைன் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ எடுக்கல. இது வந்து சின்னவருக்கு எடுத்த சட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு, சின்னவருக்கு ஃபேண்ட் எடுத்துட்டோம். ஃபேண்ட் இது என்ன பேண்ட்டு? கார்கோ பேண்ட்டு. இதுதான் கேட்டுட்டே இருந்தானுங்க. சின்னவனுக்கு தான் அமைஞ்சது, பெரியவனுக்கு வந்து அது வந்து செட் ஆகலை. சரி அவனுக்கு வந்து இங்கே வந்து கூட்டு போய் இப்போ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு சட்டையும் டிஷர்ட்டு மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்தோம். இது வந்து இவருக்கு வந்து ஃபேண்ட்டு. அதாவது இவங்களுக்கு ஃபேண்ட் எடுக்கிற காசில் நம்ம வந்து 5 டாப் எடுக்கலாம். 500 ரூபால 5 டாப் எடுக்கலாம். ஒரு ஃபேண்டோட ப்ரைஸ் பாருங்க 2500 ரூபா. பார்த்துக்குங்க எப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க அப்பா மகனுங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ். இது எல்லாமே நைட்டு வந்து எல்லாமே ஒன்ஸ் போட்டு பார்த்தாங்க, அளவு சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து திருவிழா, அப்புறம் இவரோட பிறந்த நாளுக்கு, ஆனிவர்சரிக்கு வந்து இருக்கு ஆனால் போடாமல் வச்சிருக்கிறாரு. ஸோ வந்து இதுக்கு மட்டும்தான் இதை எடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து சிவாலே எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஓப்பன் டாப் பார்த்தேன். அதுல வந்து எனக்கு எதுவும் பிடிக்கல. சரி ஓகே அம்ப்ரெல்லா டாப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த செக்ஷனுக்கு. ஸோ வந்து இது எனக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல் சைஸ் தான் கிடச்சிது, எம் சைஸே இல்லைன்ட்டாங்க. சரி இதவே நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த டாப் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். இது வந்து போட்டுக்கலாம், அந்த அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அடுத்தது வந்து அதான் வந்து நான் பூவாடு எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான இதுதான். சாரீ தான் எடுக்கலான்னு பார்த்தேன். சாரீ வந்து எடுக்கிறதுக்கு கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தடுக்கும், நடக்கையில் தண்ணி ஊற்றுவாங்க மேலெல்லாம், அப்போ வந்து கொஞ்சம் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது சுடிதாரே போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். இவ்வளோதாங்க நம்மளோட பர்ச்சேசிங் வீடியோ. நம்ம யாராருக்கு என்ன ட்ரெஸ் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அடுத்து நம்ம திருவிழா வீடியோ வரும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருது, அதுக்காக மாமாவுக்கு வந்து நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களிருந்து வீடியோ போகிறது உங்கள் கார்த்தி சரோ.